குருவாழ்க, குருவே சரணம், குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க. என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாகா வரமும் தனித்த பேரறிவும் மா காதலின் சிவவல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அரும் திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமீது சபை நடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுது சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்ச்சிதாகாச விளைவொருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தான் அந்தமிழா தத்துவ அமுதே நவநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெரும் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதலாய சிதம்பர அமுதே உலகளான் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அலைகிலா பெருந்திரள் அற்புத அமுதே அனைத்து உயிர்களும் சிவ அமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதென்று வேறொன்று வேண்டே எம் பரசுக குருவே. குருவே சரணம், குருவாழ்க, குருவே சரணம். நமது விதைப்புள் விதை தளத்தில் இணைந்து ஞானத்தை சுவைப்பதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஞான பறவைகளுக்கும் எங்களது பிரம்மஞான பொச்சுவின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு வள்ளல் பெருமான் திருவெட்ப 6ஆம் திருமுறையில பாடிய சிற்சபை விளக்கம் என்ற பதிகம். ஒரு மொத்தம் 10 பாடல்கள் அதில் இருக்கு. அதில் அவர் சொல்லிய அந்த ஞானத்தை பற்றி உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு சத்சங்கம் அதுதான், சிற்சபை விளக்கம். வாங்க நம்ம உள்ள போகலாம். சிற்சபை விளக்கம்னா என்ன, அதை பத்தி சிற்சபைன்னா என்ன, அது எங்க இருக்கு, அதோட செயல்பாடுகள் என்னென்ன, இதை தெரிஞ்சாதான் நம்மளால இந்த பதிக பாடல்கள் இருக்கிற ஞானத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வள்ளலாருடைய திருவாக்கிலிருந்தே இந்த சிற்சபைக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அட்டகம் படித்த திருவருட்பாட அட்டகம்ன்ற ஒரு பதிகம் இருக்கு. அதுல 8வது பாடல்ல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்ப அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து எனை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுதருந்தி என் உலத்தே அங்கையே கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பொருஞ்சோடி என. இந்த பாடல்ல சிற்சபையை பத்தி கொஞ்சம் விளக்குறேன். அப்ப அருட்பொருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்கிறன்றது நம்மளுக்கு தெரியணும். அவர் எங்க இருக்காருன்னா, நம்ம அண்ணாத்துக்கு மேல சிற நடுவுல எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறாருன்னா, உயிரொளியின் அணுவுக்குள்ளே. உயிர் ஒளி எப்படி இருக்குன்னா, ஒரு 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒற்றை ஒளி அணுவாக நம்மளுடைய உயிரானது அணுவடிவத்தில் இருக்கு. அங்க இறைவன் வேறுவதாக இறைவன் எப்படி இருக்காருன்னா 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்க. அப்ப சிற நடுவுள் நம்ம தலையினுடைய நடுப்பகுதியில அங்கதான் கடவுள் விளங்குகின்ற இடம் சொல்றாங்க. அதுதான் சிற்சபை இருக்கின்ற இடம். இந்த சிற்சபை உலகத்தினுடைய அனைத்து உயிர்களிலுமே இருந்திருக்காரு. அணுவினை விட மிகச் சிறிய அணுத்துகள்களிலும் கூட இறைவன் இருக்கின்றார்.
அதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி நம்ம தசாவதாரத்துல பிரகலாதன் சொல்லுகின்ற வார்த்தை அது. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அவங்க அப்பா இரண்யகசிப்பு கேட்கறப்ப கோவிந்த மகாவிஷ்ணு திருமால் எங்கடா இருக்கான்னு பையனை கேட்கிறாரு. அவன் பையன் என்ன சொல்றான், அவனுக்கு குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், எங்க வேணாலும் இருப்பார். எங்க வேணாம்னா அது தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் கூட என்னுடைய கடவுள் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்காருன்றான். இந்த தூணில் இருக்கின்றாரா சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஆமா இருக்கின்றார் சொல்லக்கூட அவர் மகாவிஷ்ணு என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, பையன் எங்க சொல்றோம்னா அந்த இடத்துல நம்ம கிளம்பி வெளியே உடச்சுக்கிட்டு வெளியே சொல்லலாம்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த பையன் என்ன பண்ணா எல்லா இடத்துலயும் நீக்கமுறை இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம வெளிப்படுறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மகாவிஷ்ணு உலகத்தில் இருக்கிற அத்தனை சிறிய சிறிய அணுத்துகளையும் அப்படி நிறைச்சிட்டாரு. போறதுக்கு நேரம் இல்லை, வேஷம் போறதுக்கு நேரம் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணாரு, சிங்க அவதாரம் எடுத்துட்டாரு. அதான் நரசிம்ம அவதாரம். தூண்டு நான் வெளியே வருவேன். அதான் மனிதனும் இல்லாம மிருகம் இல்லாம அவனுக்கு மரணம் வரும்னு சொல்ல வேண்டியிருப்பாங்க. அதுக்காக அந்த மாதிரி அணுவை விட சின்ன சின்ன அணுத்துகளில் கூட இறைவன் இருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாத விஷயம் தான். இப்படி அணுத்துகளாக இருக்கின்ற இறைவன் தான் அணு கருவிலையும் இருக்கின்றார். உலக உயிர்களுடைய கருவியை உருவாக்கிக்கிட்டு வருவது இறைவன் தான். தாயினுடைய வயிற்றுல உருவாகின்ற கருவினுடைய நடு பகுதியில இறைவன் அணுவிலும் அணுவாக பேருடையாக இருக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதியை சுற்றித்தான் முதல்ல குழந்தையினுடைய தலைப்பகுதி உருவாகுது. அதுக்கு பின்னாடிதான் மற்ற உடல் பகுதிகள்லாம் உருவாகுது. அப்ப தாயின் வயிற்றுல இருந்துட்டு வெளிவர்ற குழந்தைக்கு அதனுடைய சிற நடுவுல இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தான் அந்த குழந்தைக்கு அந்த உயிருக்கு தேவையான அத்தனை ஞானங்களையும் சத்தியங்களையும் இயற்கை உண்மைகளையும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க எங்கும் எந்த பொருளிலும் நிறைந்திருக்கின்ற எல்லையற்ற இறைவனுடைய இயற்கை விளக்க சத்தியம். அப்ப கரு வளர்ச்சியின் முதல் பகுதிகளாக உண்டான அருட்சுடர் ஒளியின் அணுதான் ஆன்மா என்ற சிற்சபை. இதுலதான் அற்புத ஆண்டவர் திருநடனம் ஆடிக்கிட்டு சுயம் பிரகாசமாக வீட்டிருக்கார். அவர் நம்முடைய தலையில நடுவுல இருந்துகிட்டே எல்லா ஞான விளக்குகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கார். நம்மளுடைய சிற நடுவுல இருக்கிற மாதிரியே மற்ற பொருள்களிலுமே இறைவன் அந்தந்த பொருள்களுடைய மைய கருக்களில வாழ்ந்துட்டு இருக்க. மற்ற பொருள்களில இறைவன் இருக்கும் இடம் பொற்சபைன்னு சொல்றாங்க. பொற்சபையில் ஆண்டவன் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரியாது. ஆனா நம்முடைய உயிரின் விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வு மூலமாக பொற்சபையில் இருக்கின்ற இறைவனை நம்மளால் அறிந்து உணர முடியும். அப்ப நம்ம ஆன்ம சிற்சபையில இறைவன் வெளிப்பட்டு இருப்பதையோ நம்முடைய அனுபவபூர்வமாக தான் நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் பிரம்மஞானிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிரம்மஞான வித்தையை நமக்கெல்லாம் கொடுத்து அருளியிருக்காங்க. அப்ப நம்ம சிற நடுவில் இருக்கின்ற சிற்சபையில விளங்கக்கூடிய இறைவனை நாம தான் அனுபவிச்சு மெய்யின்பம் கொள்ளணும். மெய்யின்பம் பெற வேணும்னா அதற்கு மெய்யாகிய உயிரோட இன்பத்தை பருக தலைப்படணும். அதுக்கு நாம ஒரு ஞான கர்மத்தை செய்ய வேண்டாம். ஞான கர்மம் செய்யாமல் ஞானம் கிடைப்பது என்பது குதிரை கும்பான அரிதிலும் அரிதான விஷயம் இல்லையா. அதுக்காக ஞான கர்மத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஞான கர்மத்தை ஆற்றாதவர்களுக்கு இதுதான் இறைவன் என்று நேரடியாக நம்மளால சுட்டி காட்டவோ உணர்வால உணர வைக்கவோ புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டோ நம்மளால காட்ட முடியாது. அதனால நம்மளுக்குள்ள உயிருக்குள்ள இருக்கிற அந்த மெய்யின்பத்தை பருகணும்னா நம்ம ஒரு ஞான கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். அவரவர் சிற்சபைக்குள்ள விளக்கக்கூடிய இறைவனை யார் பார்க்கறது? இப்ப மாணவர்கள் 22 பேர் இருக்கிறீங்க. 22 பேருக்கு சிற்சபை இருக்குதான் செய்யுது, பொற்சபை இருக்குதான் செய்யுது, சுத்த ஞானசபை இருக்குதான் செய்யுது. இதை நான் காட்டதான் முடியும். அதை அனுபவிக்கிறது நீங்க தான். அப்ப அவரவருடைய சிற்சபையில விளங்கக்கூடிய இறைவனை அவரவர்கள் தான் அனுபவிச்சு உணரணும். இதான் சிவவைக்கிறன்னு சொல்றாரு. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம்.
எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே. தம்மை உணரணும்னா நீங்க எந்த வழி வந்தீங்கன்னோ அந்த வழியில போய் உங்களோட மெய்யின்பத்தை உயிரோட அனுபவத்தை பெறணும். அதுதான் உண்மையான மெய்யின்பம். நீதியிலா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே கூதியிலா செய்தவமும் பூரணமாம் ஜோதி கடலறிய ஆசானும் கற்பிடரும் சுத்த விழல் எனவே நீத்து விடு. அப்போ ஒரு மன்னனுக்கு நீதி இல்லை, அதனால ராஜ்யம் இல்லை, நெத்தியில திருநீர் பூசிக்கிறதுக்கு முடியல, நெத்தியில அந்த திருநீர் விளங்குவதற்கான அந்த தவத்தை அவனால பூரணமாக செய்ய முடியல. இறைவனுடைய ஜோதி வடிவான அந்த கலன்னா அக்னி காலம்னு சொல்லுவாங்க. அந்த திருவடிய அந்த பொன் திருவடிகளை சொல்லித்தரத்துக்கு அவனுக்கு ஆசானம் இல்லை, அந்த குருவை அவனுக்கு கற்பிக்கல. அவன் எண்ணத்துக்கு வாழ்ந்துட்டு அதனால அவனை விட்டுட்டு வீழ்த்துன்ற மற்றவர்களுக்கு சுட்டி காட்ட முடியாத இறைவனை எப்படி உணர்ந்து தெரிந்து அனுபவிக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கான். நம்ம சிறன் நடுவில் இருக்கின்ற சிற்றபையில இறைவன் எப்படி காட்டுறீங்களா? சிற்றொளி பிளம்பாக இருக்கிறாரு. அப்ப சிற்றொளி பிளம்பாக விளங்கக்கூடிய இறைவனை நம்மளோட புறக்கண்களால பார்க்க முடியுமா? முடியாது. புறக்கண்களுக்கு அந்த ஆற்றல் இல்லைங்கிறதுனால நமது பிரம்மஞானிகளும் ஆதி தமிழ் சித்தர்களும் பிரம்மஞான தவம் என்ற சாகா கல்வி வித்தைய கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சு அவங்களுடைய மெய்யால உணர்ந்து அது முற்றிலும் சத்தியத்திலும் சத்தியமான ஒரு கலை என்பதை கண்டுகிட்டு அவர்களுடைய சீடர்களுக்கு போதிச்சு வந்தாங்க. அந்த கலைகளுடைய மூலமாகத்தான் அவங்க இறைவனை அவர்களுடைய சிற்றபையில சிற்றொளி பிளமாக கண்டு அதையே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பழகி பழகி இறைவனை அவர்களுக்குள்ளே கண்டு இன்புற்று பேரின்பம் அடைந்து வந்தாங்க. இந்த பழக்கம் முடிவுல எங்க போய் நம்மளை நிறுத்து தெரியுமா? அந்த சிற்றொளி பிளம்பு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சிற்றொளி பிளம்போட நம்ம அசைவில்லாம செஞ்சுட்டு அந்த ஒளியோடைய தங்குபடி செஞ்சிடும். அந்த ஒளிச்சுடராக நாம தான் இருக்கோம், நாம தான் அதுவாக ஆகிடுறோம். அதுதான் நம்மளுடைய உயிர் ஒளியின் தன்மை. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு? எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. நாமே அதுவாக எங்கும் இருப்பதாக நினைச்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் அந்த இடத்துல ஒரு கடப்பாடு இருக்கு. இந்த நினைவோடு விருப்பு வெறுப்பு இல்லாம அன்பும் கருணையும் கொண்ட உணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். என்னுடைய சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகர்ஷி ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மை சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு அவர்களுடைய உயிர் பற்றிய ஞான விளக்கப்படியும் ஞான அறிவு விளக்கப்படியும் செய்து வர வேண்டும் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிற உயிர்கள் தான் இருக்கு இல்லையா, இப்ப நான் அதை அறிஞ்சுட்டா உணர்ந்துட்டேன். அப்ப மற்ற உயிர்கள் என்னை சுற்றி இருக்கிற உயிர்கள் அறியாம இருக்கலாம். அந்த உயிர்களுக்கு நான் போய் அந்த உயிர் பற்றிய ஞானத்தை அந்த ஞான விளக்கத்தை நான் செய்கின்ற சேவையை நான் பண்ணணும்னு சொல்றேன். கூடவே ஞான அறிவு விளக்கத்தையும் சேவையாக செய்யணும்னு சொல்லி என்னுடைய சத்குருவனுடைய வேத மொழிகளை தான் நான் சிறமேற்கொண்டுட்டு இத்தனை ஆண்டுகளாக உங்களோட ஒவ்வொரு வாரமும் இந்த விதைப்பு விதை தளத்துல நான் சத்தங்கத்தை நிகழ்த்திட்டே வர்றேன். நல்லது. இப்ப மற்ற உயிர்களுக்கு அவர்களுடைய ஞான விடுதலைக்காக உயிர்ப்படை செஞ்சுக்கிட்டு வந்தா நம்ம சிற நடுவுள்ளே சுயம் பிரகாசமாக இருக்கின்ற அந்த ஞான சுடர் இருக்கு இல்லையா, அது என்னவா மாறும் தெரியுங்களா? அமுத ஜோதியாக மாறும். உயிருக்கு மேல்தளத்தில் இருக்கக்கூடிய அமுத கலசத்தை உருக்கும். அங்கு இருக்கக்கூடிய அமுதப்பாலை சொரிய வைக்கும். அதனால நம்ம தேகம் அமுத ஆற்றலோடு விளங்க ஆரம்பிக்கும். எப்ப மற்ற உயிர்களுக்கு அவர்கள் ஞான விடுதலை பெறுவதற்காக நான் உயிர்ப்படை செஞ்சுட்டு வந்தா எனக்கு அது நடக்கும். ஒவ்வொரு குருமார்களுக்கும் அது நடக்கும். அமுதத்தேன் நம்ம உயிரோடும் உடம்போடும் நிரம்பி நிரம்பி தழும்பி தழும்பி இருக்கணும். அப்பதான் இறைவனுடைய தன்மயமான ஆனந்தத்தை நாம உணர்ந்து அனுபவிக்க முடியும். அப்ப இறைவனுடைய தன்மை என்ன தெரியுமா? அவன் எப்போதுமே தன்மய ஆனந்தம் என்ற தன் வெப்ப நிலையில தான் சதா ஜீவிச்சுட்டே இருக்க. நம்ம தேகம் சுடுவெப்பத்தால, அதாவது
அசுத்த உஷ்ணத்தால இருந்துட்டு வருது. இந்த அசுத்த உஷ்ணம் நீங்கினோம்னா நம்ம தேகத்தினுடைய வெப்ப ஆற்றல் குளிர் வெப்பமாக, அதாவது தன் வெப்ப ஆற்றலாக மாறணும். நாம தன் வெப்பமாக மாறாத வரையில இறைவனை காண்பது என்பது முடியாத காரியம். இந்த பேரின்ப அனுபவத்தை தான், மரணமில்லாத பெருவாழ்வை தான், முத்தேக சித்தியை தான் வள்ளலார் அடைஞ்சு அனுபவிச்சு வந்தாரு அவருடைய வாழ்க்கையில. சரி, இப்ப வள்ளலார் சிற்சபைக்கு முன்னாடி நிக்கிறார். அவர் மனம் எப்படி இருக்குன்னா அருள் உணர்வாக இருக்கு. அவருடைய சித்தம் அருள் விளக்கமாக இருக்கு. அவருடைய புத்தி அருள் அறிவாக இருக்கு. அகங்காரம் அருள் செயலாக இருக்கு. இது நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். அவருடைய மனம் எப்படி இருக்குது? அருள் உணர்வாக இருக்கு. சித்தம் அருள் விளக்கமாக இருக்கு. புத்தி அருள் அறிவாக இருக்கு. அகங்காரம் அருள் செயலாக இருக்கு. அவர் உள்ளிருக்கக்கூடிய உள்ளொளியான அருட்பெருஞ்சோதிய அருளாட்சி செய்கின்ற அருட்பெருஞ்சோதி அரசே அப்படின்னு அழைக்கின்றார் வள்ளலார். நம்முடைய திறநடுவுள்ள இருக்கின்ற சிற்சபையே எங்குமாக விளங்குகிறதுன்னு சொல்றார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனே தம் முழு இயல்போடு தன் திற நடு சிற்சபையில எழுந்தருளி தம்மை ஆட்கொண்டிருக்கிறார் சொல்றார். வள்ளலார் பெற்ற இந்த இறை அனுபவம் வள்ளலாரை போன்ற பரிபூரண பக்குவியின் ஆன்ம சிற்சபை மட்டுமே வெளிப்படும். மற்றவங்க கிட்ட அது வெளிப்படாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நினைவுக்கு கொண்டு வரோம். சுத்த சன்மார்க்கம் ஐயா நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு போயிருப்பாங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு படிநிலைகள் 3 இருக்கு. 3 படிநிலைகள் இருக்கு. அதாவது ஷடார்ந்த சன்மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, சமரச சன்மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, சுத்த சன்மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தம் 3. இந்த 3 படிகள் தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய படிகள். இதுல சுத்த சன்மார்க்க படிகளாக இருக்கிறது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, 1 சிற்சபை, 2வது பொற்சபை, 3வது சுத்த ஞான சபைன்னு சொல்றாங்க. அதாவது சடார்ந்த சன்மார்க்கத்தை சிற்சபைன்னும், சமரச சன்மார்க்கத்தை பொற்சபைன்னும், சுத்த சன்மார்க்கத்தை சுத்த ஞான சபைன்னு பிரிக்கிறாங்க. அப்ப சுத்த சன்மார்க்க நடை உடையவங்கெல்லாம் தாம் ஏற வேண்டிய படிகள் இந்த 3 தான். இந்த 3 படிக்கட்டுல தான் முதல்ல 1வது படிக்கட்டு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த சத்சங்கத்துல பார்த்தோம். சிற்சபைன்னா என்ன, அதுக்குண்டான விளக்கம்னா என்ன. அப்ப சடார்ந்த சன்மார்க்கங்கிறது அதுதான் முதல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டை தான் நாம முதல்ல ஏறி கடக்கணும். அப்ப சடார்ந்த சன்மார்க்கம் சடாந்தங்களில் பொதுவாக அமைஞ்சிருக்கு. சடாந்தம்னா இந்த ஷட்டுன்னா 6ன்னு அர்த்தம். 6 அந்தங்கள் அர்த்தம், 6 முடிவுகள் அர்த்தம். இந்த 6 வகையான முடிவுகள் தான் சடாந்தம் சொல்லப்படும். எது? சைவ சித்தாந்தம் சொல்றது. அப்ப அந்த சைவ சமயம் இது சொல்ற இந்த 6 முடிவுகளை வள்ளல் பிரம்மன் அப்படியே ஏத்துக்கல. இந்த 6 முடிவுகளையும் தமது அனுபவத்தால செம்மப்படுத்துறாரு. அதுக்கு அடையாளமாக என்ன பண்றாரு? ஒண்ணுக்கு ஒரு அடைமொழி பெயரை சேர்க்கிறார். இந்த 6 சடாந்தம், 6 அந்த முடிவு இருக்கு இல்லையா, அவர் தூய தமிழ் பேர் சொல்றாரு பாருங்க. 1 தூய கலாந்தம், 2 ஞான யோகாந்தம், 3 விமல போதாந்தம், 4 பெரிய நாதாந்தம், 5 சுத்த வேதாந்தம், 6 சுத்த சித்தாந்தம் அப்படின்னு தமக்கே ஒரு அனுபவத்தால வேறுபடுத்தி காட்டியிருக்கார். ஏன் வேறுபடுத்தினார்னா, சைவ சமயவாதிகளால் அனுபவிக்கப்பட்ட 6 முடிவுகளுடைய அனுபவங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அவற்றை பின்பற்ற வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்ன பண்றாரு? வள்ளல் பெருமானுக்கு அந்த சடாந்தம் தேவைங்கிறது தடை செய்யறாரு. இதை பத்தி அவரு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருமன்னப்பத்துல பேசியிருக்கார் வள்ளல் பெருமான். அப்ப வள்ளல் பெருமான் கூறுகின்ற 6 முடிவுகள் சைவ சமயம் கூறுகின்ற 6 அந்தங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். சைவ சமயம் சொல்கின்ற 6 அந்தங்கள் என்பது வேறு, வள்ளல் பெருமான் சொல்கின்ற 6 அந்தங்கள் என்பது வேறு. இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆனா சமயத்துக்கு 6 அனுபவங்களுமே
மிகச்சிறிய அனுபவங்களாக சுத்த சன்மார்க்க அனுபவத்துல தோன்றும். அப்ப வள்ளல் பெருமான் கூறியிருக்கின்ற அந்த மேற்கண்ட 6 முடிவுகளுக்கும் பொது ஏதாவது இருக்கா? இருக்கேன். சுத்த வேதாந்த அனுபவமும் சுத்த சித்தாந்த அனுபவம் இணைந்த அனுபவத்தை தான் அவர் பொதுன்னு சொல்வார். இந்த பொது தான் சடாந்த சன்மார்க்கம். இந்த அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதல் படி. அடுத்து 2வது படி என்ன? சமரச சன்மார்க்கம். இப்ப மேல் சொல்லிட்டு 6 முடிவுகளுடைய முடிவும் தனக்கு முதன்மையாக்கி அதனையும் கடந்து மேல்நிலை அனுபவம் அடைவதற்கு பேர் தான் சமரச சன்மார்க்கம். இந்த அனுபவத்துக்கு பெயரு குரு துரிய அனுபவம் சொல்வார். தத்துவராயர் போன்ற மகான்கள் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் சமரச சன்மார்க்க அனுபவம் வள்ளலார் சொல்றார். இந்த அனுபவம் 2வது படிக்கட்டு. 3வது படிக்கட்டு என்ன? சுத்த சன்மார்க்கம். மேற் சொல்லப்பட்ட 2 படிக்கட்டுகளையும் சைவ வேதாகமங்களிலும் தத்துவராய தாயுமலர் போன்ற மகான்களாலும் ஒருவாறு மூல அனுபவம் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது அனுபவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த 3வது படிக்கட்டுங்கிறத இதுவரைக்கும் யார் ஒரு ஏறி கடக்க முடியாம இருக்கு. அந்த 3வது படிக்கட்டை அடைந்தவர் தான் நமது வள்ளல் பெருமான். இந்த அனுபவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுத்த சிவ துரியாதீத நிலை. சுத்த சிவ துரியாதீத நிலையில் வள்ளலார் சொல்றார். சிவ அனுபவம் பரசிவ அனுபவம் இந்த 2ஐயும் மறுத்ததே சுத்த சிவ அனுபவம். அப்ப சன்மார்க்கம் சிவ சன்மார்க்கம் இந்த 2ஐயும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம். முதல்ல நின்ற சமய மத சன்மார்க்கங்களை மறுப்பது சுத்த சன்மார்க்கம். அதனால சடாந்த சன்மார்க்கம்னோ அதுக்கு மேம்பட்ட சமரச சன்மார்க்கம்னோ அதன் உச்சியில சுத்த சன்மார்க்கம் என்று 3 நிலை சன்மார்க்க அனுபவங்களை பெறுவதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்றார். சத்தென்னும் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம், அதாவது இந்த மார்க்கம் எந்த வகையிலும் உயர்வுடையதாகவும் பாவனாதீத அதீதம், குணாதீத அதீதம், லட்சியாதீத அதீதம், வாட்சியாதீத அதீதம் இதெல்லாம் சுத்த சன்மார்க்கம் சொல்றாங்க. 4 அதீத நிலைப்பாடுகள். எந்த காலத்திலும் எந்த விடத்திலும் எவ்விதத்திலும் எவ்வகை தடையிலும் மாறாத சுத்தமாதி ஞானதேக சித்தியும் அண்டபிண்ட தத்துவங்களை சுதந்திரத்தில் நடத்தும் தனிப்பெரும் வல்லமையும் ஏம முப்பிய பிரேத ஜீவதாதி சித்தியும் பக்து பிரத்யாசானுபவ சித்தியும் ஆகிய இவற்றை ஒருங்கி அடைவதுதான் 3வது படிக்கட்டாகிய சுத்த சன்மார்க்கத்தினுடைய முடிவான நிலைப்பாடு. அப்ப மேல் சொல்லப்பட்ட 3 படிகளையும் இந்த இடத்துல எப்படி பகுத்து சொல்றாரு நம்ம வள்ளல் பெருமான்னா, 1 சிற்சபை, 2வது பொற்சபை, 3வது சுத்த ஞான சபை. இந்த 3ஐயும் அனுபவங்களாக வரும்னு சொல்றாரு. அப்ப சிற்சபை அனுபவமானது சடாந்த சன்மார்க்க அனுபவம் சொல்றாரு. பொற்சபை அனுபவம் என்பது சமரச சன்மார்க்க அனுபவம் சொல்றாரு. சுத்த ஞான சபை அனுபவம் என்பது சுத்த சன்மார்க்க அனுபவம் என்று சொல்றாரு. அப்ப சிற்சபைக்கு அடுத்து என்ன இருக்குது? பொற்சபை. பொற்சபை கடந்து சுத்த ஞான சபைக்கு நாம போகணும் இல்லையா? இதை விளக்கத்தான் வடலூர்ல சுத்த ஞான சபைக்குள்ள இந்த பக்கம் சிற்சபை, அந்த பக்கம் பொற்சபை ஒரு அமைச்சு அந்த கட்டடத்தை கட்டினாங்க. இந்த சிற்சபை என்பது நெற்றிக்கண் அடுத்த புருவமத்தின்னு சொல்றாங்க. புருவமத்தியில அதாவது சிற்சபைக்குள்ள ஆன்மா இருக்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அது பொற்சபைன்னு சொல்றாங்க. ஆன்மாவோட ஒளி இருக்கு இல்லையா, அதாவது இந்த வெளிச்சம், இந்த பிரகாசம், அதுதான் ஞான சபைன்னு சொல்றாங்க. அப்ப சிற்சபை அறிவதற்கு நாம சடாந்த சன்மார்க்க அனுபவத்தை அடைந்தாகணும். பொற்சபையை அறிவதற்கு நாம சமரச சன்மார்க்க அனுபவத்தை அடைஞ்சாகணும். ஞான சபை அறிவதற்கு சுத்த சன்மார்க்க அனுபவத்தை நாம அடைஞ்சாகணும். இந்த 3ம் ஒருங்கி அடைந்த மகா நமது வள்ளல் பெருமான். அடுத்ததாக என்று நான் சொல்றேன், ஏன்னா அவரும் ஒளிதேகமாகிறதுனால. மற்ற மகான்கள் எல்லாம் சிற்சபை அனுபவத்தையே பெருசும் அடைஞ்சிருக்காங்க. அதுல மிகச்சிலர் தான் பொற்சபை அனுபவத்தை அடைஞ்சிருக்காங்க. சமயம், மதம், சடங்குகள் கடந்து ஆன்மீக உணர்வோடு உயிரிழக்கம் கொண்டவர்களால மட்டும்தான் ஞான சபை அனுபவத்தை பெற முடியும். அப்ப இது முக்கியமான விஷயத்த சொல்ற, நல்லாக கவனிக்கணும்.
சிற்றபை அனுபவம் பெற்றவங்க சொர்ண தேகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. பொன்மேனி, சொர்ணம்னா தங்கம் இல்லையா, தங்க தேகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. கொச்சபை அனுபவத்தை பெற்றவங்களோட உடம்பு எப்படி இருக்கும்? பிரணவ தேகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. பிரணவம் என்ன? நாதம், ஞான தேகம். ஓங்காரணம் சொல்றோம்ல, அதுதான் பிரணவம். அவர் தேகமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அதிர்வடிகள் இருந்துகிட்டே இருக்கும், ஒளி அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், நாத அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஞானசபை அனுபவத்தை பெற்றவங்க உடம்பு ஞான ஒளி தேகமாக இருக்கும். இந்த 3 தேகங்களும் பிறர் பார்வையிலிருந்து மறைக்கப்படும். அற்புத ஜோதி ஆண்டவரால இந்த தேகத்தை அடைந்தார்னா அது மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படாத மாதிரி அவர் மறைச்சி வைப்பார். முதல் 2 தேகங்களுக்கு மரணம் உண்டு. 3வது சொல்லப்படுகின்ற ஞான தேகத்திற்கு மட்டும்தான் மரணமில்லாத பெருவாழ்வு உண்டு. இதெல்லாம் அகவல்ல பெரிய நாதாந்த பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு 40வது வரி. அப்ப யோகத்தினுடைய பயனாக விளைவதுதான் அந்தங்கள் ஆகும். இங்க நாதாந்தம் பேசப்பட்டாலும் அவை சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நாதாந்த அனுபவத்தை கடந்து பெரிய நாதாந்தமாக குறிக்கப்பட்டுள்ளது நம்ம கவனிக்கணும். இப்படிப்பட்ட பெரிய நாதாந்த அனுபவத்தை நமக்கு யோக அனுபவங்கள் கொடுக்காது. ஆன்ம தயவனை பெருக்கவித்து அதன் மூலமாக நாம் ஈர்த்துகின்ற சாதனை தான் இந்த பெரிய நாதாந்தமாகும். வள்ளல் பெருமான் கூறுகின்ற 6 அந்தங்களுமே யோக நெறியால் வரத்தக்கது அல்ல, ஆன்ம தயவினால் வரக்கூடியதுங்கிறத நம்ம தெளிவாக உணரணும். ஆனாலும் யோக நெறியில் நாம் அடைகின்ற அனுபவத்தையே இன்னும் முழுமையாக தெய்வ வழியில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கட்சி மயில் குயில் ஆச்சுதடி 4947வது அருட்பாப்பாடு அது சொல்லப்படும். அப்ப தமது ஆன்ம ஒழுக்கத்தினால தாம் அனுபவிச்சத பாடமாக இங்கு தெரிவிக்கின்றார் வள்ளல் பெருமான். இங்கே வானம் என்பதை பெருநிலை வழியாக அகவலில் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு ஒளி அனுபவம் கிடைச்ச பின்னாடிதான் என்ன நடக்கும்? நமது ஆன்ம ஒழுக்கத்தால நாம அனுபவிச்சதான் பாடலாக தெரிவிக்கிறார் வள்ளல் பெருமான். இங்க வானம் என்றதை பெருநிலை வெளியாக அகவல சொல்றார். குயில் என்பதை ஒளி நாதம் என்ற வார்த்தையில சொல்றார். அப்ப மயில் என்பது லைட் என்று சொல்லக்கூடிய ஒளியை, அதாவது பிந்துவை குறிக்காட்டு, அதாவது நாதமும் பிந்துவோம், அதுதான் குயிலும் மயிலும். அப்ப நமக்கு ஒளி அனுபவம் கிடைச்ச பின்னாடிதான் நாதத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். ஒளி என்பது காட்சி பொருள், நாதம் என்பது கேள்வி பொருள். முதல்ல கண் அனுபவம், அதன் பிறகுதான் காது அனுபவம். கண் காது இவை இரண்டுமே புற இந்திரியங்கள் கிடையாது. அகக்கண் அகக்காது கொண்டு பார்த்தும் கேட்டும் மகிழ்வுகளாக அவர் உட்புறமாக அமைக்கப்பட்டது. அகத்திலே நாம பார்க்கின்ற ஒளிக்காட்சி மறைந்தவை. நாம கலாந்தம் என்றும் ஒளிப்பால் என்றும் சொல்றோம். கலாந்த நிலைக்கு அடுத்ததாக யோகாந்த நிலையும் போகாந்த நிலையும், அதை கடந்த நாதாந்த நிலைக்கு நம்ம வரணும். நாதாந்த நிலைன்னா என்ன? நாத பாலாக ஆகணும். மேல் காணுகின்ற பாடல மயில் குயில் ஆச்சுதடி என்ற நாத நிலையில தான் அவர் சொல்ல வர. மயிலுன்னா ஒளி, குயிலுன்னா நாதம். அப்ப ஒளி என்பது என்ன? நாதமாக மாறிடுச்சு. அப்ப அதுக்கு மேற்பட்டு மயிலும் குழியும் இல்லாத நிலையை நாதாந்த நிலைன்னு சொல்றாரு. இதனை வெளிப்பான்னு சொல்றாங்க. இப்படி பெரிய நாதாந்த அனுபவத்தை பெருநிலை வழியாக சொல்கின்றார் வள்ளல் பெருமான். யாருக்கும் எளிதில் கிடைக்காத ஒரு அரிய சிற்றம்பலத்திலே பெரிய நாதாந்த அனுபவத்தை பொறுத்தவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த இடத்துல போதாந்தம் சொல்றோம் இல்லையா, அது அறிவின் முதிர்ச்சி என்று எடுத்துக்கணும். யோகாந்தம் என்பது யோகத்தினுடைய முதிர்ச்சி, வேதாந்தம் என்பது வேதத்தின் முதிர்ச்சி, கலாந்தம் என்பது ஒளியின் முதிர்ச்சி, நாதாந்தம் என்பது நாதத்தின் முதிர்ச்சி, சித்தாந்தம் என்பது
சிந்தனையும் முயற்சி. இந்த 6 விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாம நாங்களாம் உள்ள போக முடியாது. அதே மாதிரி இந்த வள்ளல் பெருமான் சொன்னார்கள் 6 அந்தங்கள். அந்த தூய கலாந்தம், ஞான யோகாந்தம், விமல போதாந்தம், பெரிய நாதாந்தம், சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம் 6 சொன்னாங்க இல்லையா? அதுக்கு 6 அனுபவங்கள் கிடைக்கும். இதுல சுகம் தரு வெளி கிடைக்கும், நடத்தரு வெளி கிடைக்கும், மெய்ப்பொருள் வெளி, பெருநிலை வெளி, துரிய மேல்வெளி, சுகப்பெரு வெளி என்று 6 அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இது சுத்த சன்மார்க்க வெளியில இருக்கக்கூடியது. இதை மறைக்கின்ற திரைகளை தான் அவர் கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரைன்னு சொல்லி கடைசியாக கலப்பு திரைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த சிறுசுமைக்கான விளக்கங்களை சொல்லிட்டு வர்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அகவல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது மாணவர்களுக்கும் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயன்படும். தகர மெய்ஞான தனிப்பெரு வெளிகளும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. அகவல்ல 46. தகரங்கிறத ஒரு வெள்ளியும் சொல்றாங்க. இது தனிம வகை சார்ந்தது. இது படிக அல்லது அணு அமைப்பானது செவ்வக பெட்டகமாக இருக்கும். இதனோட தோற்றம் பளபளப்பாக வெண் சாமல் நிறத்தில் இருக்கும். தகரம் என்கிற வெள்ளியம் இயற்கையில் தனிச்சு கிடைக்காது. பெரும்பாலும் கேசிட்டரைட் என்ற தாதுவிலிருந்து வெள்ளியம் பிரிச்செடுக்கிறாங்க. இது ஆங்கிலத்துல டின்னு சொல்றாங்க. இப்ப வேதியியல் பாடத்துல தகரத்தை பத்தி இன்னும் விரிவாக நாம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி தகரத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இதை ஏன் வள்ளல் பெருமான் இந்த அகவலை பாடினாரு? இதை நம்ம யோசிக்கணும்ல. தகர கொட்டையில நம்மளாம் அந்த சின்ன வயசா இருக்கிறப்பெல்லாம் நம்ம உட்காந்து படம் பார்த்துருக்க அனுபவம் இருக்கும்ல, சினிமா படம் பார்த்தது. அந்த தகர கொட்டையில நிறைய பேர் வசிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். இந்த தகர கொட்டையில தான் சிதம்பரத்துல பொற்சபை அமைக்கப்பட்டிருக்கு. பொற்சபை எது இருக்குன்னா தகர கொட்டைக்கு இங்கதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை போன்ற தகர கொட்டைகளை தான் வடலூர்ல ஞான சபை அமைக்கப்பட்டது. அப்ப சினிமா கொட்டைக்கும் நமது வசிப்பிடங்களும் தகரத்தால மூடுவது என்பது பொருளாதார கருதி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சிதம்பரம் கோயில்ல எவ்வளவோ பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் அதனுடைய இதயம் போன்று அமைஞ்சிருக்கிற அந்த பொற்சபைய மிக சாதாரண தகரத்தால ஏன் வேஞ்சாங்க, ஏன் அமைச்சாங்க? நல்லா யோசிக்க வேண்டிய கேள்வி இல்ல. தங்கத்தாலே மேல பொற்கொலை போட்டாங்களே, ஏன் அதை கீழே தகரத்தால போட்டாங்க? ஏன் தகரத்தை கொண்டு வந்தாங்க? வள்ளல் பெருமான் அதே தகரத்தால தான் ஞான சபையும் கட்டியிருக்காரு. சைவ சமயத்துல தகரம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதயம்னு அர்த்தம். இதய பகுதி குறிக்கின்ற சொல்லுன்னு அர்த்தம். சிதம்பரத்துல அமைஞ்சிருக்கிற பொற்சபை மனித இதயத்தினுடைய குறியீடாக வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு. சுத்த சன்மார்க்கத்துல தகரம் என்பது மனிதனுடைய தலைப்பகுதி குறிப்பதாக அமைக்கப்பட்டது. ஞான சபை எங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தகரம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை நினைக்கணும்? நம்மளோட தலைப்பகுதி நினைக்கணும். அப்ப தலைப்பகுதி அந்த தகரம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு? பொற்சபையில் அமைக்கப்பட்டிருக்கு, ஞான சபை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஞான சபை மனித தலைவருடைய குறியீடு. ஞான சபையில வரலாறு ஏற்றிய தீபத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தகர விளக்கு. ஆனா அதனுடைய ஞானம் விளக்கம் என்ன தெரியுமா? சாகா விளக்கு, அணையா விளக்குன்னு அர்த்தம். தகர விளக்குன்னா சாகா விளக்கு, அணையா விளக்குன்னு அர்த்தம். அப்ப தகர விளக்கு எரிவதால வடலூர்ல இருக்கின்ற ஞான சபைய தகராலயம், தகராகாசம் சொல்றாங்க. நமது சன்மார்க்க அன்பர்கள் தகரத்தால செய்யப்பட்ட அந்த கண்ணாடி கூண்டுல விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இதுதான் தகர விளக்குன்னு சொல்றாங்களே, இது சரியா? முழுக்க முழுக்க தவறு. இருந்தாலும் அது தத்துவ பெயரை அறிவிக்கிறதுனால அது ஒரு வழக்கமா பின்பற்றாங்க. ஆனா உண்மை அது வல்ல. ஞான சபையினுடைய மேற்புற தகரத்தால் வேயப்பட்டிருந்தாலும் கூட அதன் பொறுத்து தகர விளக்குன்னு பெயர் தோன்றுச்சு நம்ம எடுத்துக்கிறது தப்பு. அப்படின்னா வடலூர்ல கட்டப்பட்டிருக்கிற ஞான சபை எதனை சுட்டுது, எதனை சொல்ல வருது? அது தகர விளக்கென்ற சாகா விளக்கால், அணையா விளக்கால் ஞான சபை கட்டப்பட்டிருக்கிறது சொல்ல வரும். இப்ப தகராகாசம்னா என்ன? விண்ணில் இருக்கின்ற அணையா விளக்கு. அது எது? அமுத விளக்கு விண்ணில் இருக்கின்ற அணையா சாகா விளக்கு. ஆக நமது தேகம் என்ற ஆலயத்துல தகராகாசமாக இருக்கக்கூடிய தகராலயத்தை அமுத விளக்கின் வெளிச்சத்துல ஜோதியில அணையா தீபத்துல ஏற்றி வச்சுக்கிட்டு வழிபட்டு வந்தா
நம்ம தேகம் என்றும் சாகாத நிலையை அடையும். இதுதான் சாகாத கல்வியின் ரகசியம். புத்தியுடையோர் பிழைத்துக் கொள்ளும். நல்லது. அப்படின்னா நாம நம்ம சிரசுக்குள்ள இருக்கின்ற தகராறைகள் இருக்கக்கூடிய ஞான சபையில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கானது தொடர்ந்து அறையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்னு இப்ப புரியுதா? அமுத காற்றினுடைய ஒளித்தன்மைய, அமுத ஒளி அணுக்களை யாரொருவர் அது வருகின்ற நேரத்துல நம்ம ஆன்ம கூட்டுக்குள்ள செலுத்துவார்களோ அவர்களே அமுத காற்றினை போல ஞான சபையில் இருக்கும் அணையா விளக்கினை போல நித்திய தேகத்தை பெற்று என்றும் இந்த பூமியில ஜீவித்து இருப்பாங்க, சிரஞ்சீவியாக இருப்பாங்க. அப்ப உயிருக்கான உணவனை நாம வழங்கும் போதுதான் நம்ம உயிரானது மேலும் மேலும் உயிராற்றல்களை பெற்றுக்கிட்டு பெருஞ்சோதியாக மாறிக்கிட்டே வரும். அப்படி உயிராற்றல் பெருகிக்கிட்டே வர்றப்ப ஞான சபைக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்களை ஆற்றல்களை பெற்றுக் கொள்கின்ற வல்லமை நம்ம உயிருக்கு வந்து சேரும். உயிராற்றல்களை தாங்கிக் கொள்ள முதல்ல தேகம் தயாராகணும் இல்லையா? தேகம் தயாராகலன்னா உயிராற்றல் பெருக ஆரம்பிச்சு என்ன புண்ணியம்? அது என்ன ஆகும்? தேகம் தாங்காது, கூட்டுக்கும். அடுத்தபடியாக இறைவனுடைய அருளாற்றல்களை பெற்றுக்கொள்ள உயிர் தயாராக இருக்கணும் இல்லையா? அப்படி உயிர் தயாராகி விட்டா இறைவனுடைய அருட்கலைகளை உயிருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் நம்ம உயிர் அழியாத அருட்கலைகளை பெற்றுக்கிட்டு சிரஞ்சீவியாக மரணமில்லாத திருவாரத்தை பெற்று வாழும். தகர வித்தைக்கான ரகசியம் நீங்க மறைப்பில்லாம நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரகசியங்களை உணர்ந்து நீங்க அனைவரும் சிரஞ்சீவியாக வாழ உங்க வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டு என்றும் நித்திய ஒளி தேகத்தோடு வாழ்வீர்களாக என்று சொல்லி உங்க அத்தனை பற்றி நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அதனால சுத்த சன்மார்க்கத்துல தகரத்தை பயின்றால் மட்டும்தாங்க, அதாவது சாகாத கல்வியை பயின்றால் மட்டும்தான் மரணமில்லாத பெருவாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும். சுத்த சன்மார்க்கத்துல தகரவித்தை எவ்வாறு செய்யறதுங்கிறது அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வள்ளல் பெருமன் சொல்றாங்க. ஆனா நானும் என்னுடைய சத்குருவோ நமக்கு கற்பிச்ச வித்தைய உங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் மறைப்பில்லாம சொல்லிக்கிட்டு வாங்க. இருந்தாலுமே வள்ளல் பெருமான் தன்னோட உரைநடை நூல்ல சாகா கல்விக்கு ஏதுவாக 2 குறிப்புகளை மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதுல முதல் குறிப்பு ஆயுள் விருத்தி, அடுத்தது சாகா கல்வி பற்றி குறிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு? திருவருட்ப உரைநடை நூல்ல பக்கம் 411 சொல்லப்படுறது. தூக்கத்தை ஒழித்தால் ஆயுள் விருத்தி ஆகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை, அதாவது 1 மணி நேரம் மட்டும் தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான். எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாகும் சொல்றேன். அப்ப என்னால இப்ப தவம் பண்ண முடியலையா? இப்ப முதல்ல மனித குலங்கள் அவர்களுடைய தூக்க பைய விரட்டணும். சாகாத கல்வி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தூக்கத்தை நீங்க தியாகம் செய்யணும். தூங்காம இருக்கிறது தான் தவம். மீறி தூக்கம் வந்தா ஒரு நாள்ல 1 மணி நேரம் மட்டும் தூங்கிக்கலாம். பிரம்மஞானத்தை செய்ய வலுவில்லாதவங்க, செய்ய முடியாதவங்க, பலகீனமா இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். எது? தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு 1 மணி நேரம் மட்டும் தூங்கிடணும். மற்ற 23 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்னா சுத்த ஞானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை சிறுத்துக்குள்ளே கண்டு பின்பற்று அந்த ஆனந்த பரவசத்திலேயே வாழ பழகிக்கணும். இது இயலாதவங்க அனைவருமே கண்டிப்பாக பிரம்மஞான தவத்தை செஞ்சுதான் சாகாத கல்வி பெற முடியும். அப்ப தவமா தூக்கமற்ற நிலையா, தவமா விழிப்பு நிலையா, எது உகந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. அப்பதான் இறைவனை உங்களால பார்க்க முடியும். அவ்வளவுதான். அப்ப சர்க்குடைய திருவடிகளை சதா நினைவுக்குள்ள இருத்திக்கிட்டு அந்த மெய்வழியில் போனாதான் சாகாத கல்விக்கான தகர வித்தியினை இறைவனே நமக்கு சொல்லித் தருவார் குரு முகாந்திரமாக. அது மட்டும் இல்லாம யோக நிலையிலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஞான நிலையிலும் சாகாத கல்வியை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப சாகாத்தலை என்பது ஆகாசம் என்ற தகராகாசத்தையும், வேகா கால் என்பது அமுத காற்றையும்,
போகாப்புடல் என்பது பிராண நெறியும் குறிக்கிறது. இது ஏற்கனவே நம்ம 3 பத்தின கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்படி ஞான சபையில் இருக்கக்கூடிய தகர விளக்கு போல தகர மெய்யினா நம்ம உடம்பு, தகர விளக்கை அடைவதே தகர மெய்ஞானம் சொல்றாரு. தகர மெய்ஞானம் இதுதான் ரகசிய வார்த்தை. இதைத்தான் திருமூலரும் அவருடைய திருமந்திரத்தை சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப 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 முக்கியமான திருமந்திர பாருங்க. விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி, விளக்கினுக்கு உள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவளமாமே. திருமந்திர பாடல் 2773. அப்ப இறைவனுடைய திருவுருளால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆறுயே அறிவுடியாக ஆன்மாவுக்குள்ள சுடர் விட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனால பிரம்மஞான சாதகர்கள் அத்தனை பேருமே முதல்ல என்ன பண்ணணும்னா ஆன்மா என்ற விளக்க பிளந்துட்டு உள்ள போகணும். அதுக்கு ஆணவ மனம் தடையாக இருக்குது இல்லையா? முதல்ல அந்த ஆணவ மனத்தை வேரோடு பிடுங்கி எடுத்து அதை முழுசா எரிச்சு ஒழிச்சிடணும். அதுக்கு மனிதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உபாயம், தந்திரம், ஞானம் என்ன தெரியுமா? ஆதி தமிழ் சித்தர்களால் அருளப்பட்ட பிரம்மஞானம் தம்மம். அப்ப நம்ம உயிரையும் நம் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனையும் காண முடியாம நெருக்கடியாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யியல் பாதை என்ன? இந்த பிரம்மஞான தவத்தில் வரக்கூடிய சுடராளி கிரியா மட்டும்தான். அந்த சுடராளி தந்திரத்தை முறையாக ஒரு சர்க்குரை கூட்ட ஞான உபதேசமாக வாங்கிக்கிட்டு பிரம்மஞான தீட்சையில நம்முடைய உயிருக்கான ஞான விதைய நம்ம உயிருக்குள்ள தொற்றுக்கணும். அப்படி பெறப்பட்ட தவமுறையின் மூலமாக நாம் இறைவனை காண கூடாது என்ற கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம அப்படிலாம் நீங்க தீட்சை வாங்கிட்டீங்கன்னா எப்படியாவது இறைவனை பார்த்துருவான், நம்மளை எரிச்சு கொண்டுடுவான்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம ஆன்ம கூட்ட போர்வப்பாடு போத்திக்கிட்டு இந்த ஆணவ மூலம் உட்காந்துருக்கோம். இந்த ஆணவத்தை முதல்ல வேரோடு புடுங்கி எரிச்சு ஒழிக்கணும், எரிச்சிடணும். அப்பதான் மீண்டும் வளராது. அதுக்கு பின்னாடிதான் நம்மளால ஆன்ம கூட்டத்துல ஒளியாக பிரவேசிக்கவே முடியும். ஒளியை தவிர வேற எந்த பௌதிக பொருள்களும் ஆன்மாவிற்குள்ள நுழையவோ பிரவேசிக்கவோ முடியாது. அத ஆன்மாவானது அனுமதிப்பட்டும் கிடையாது. இதை முதல்ல நம்ம அனைவரும் நன்றாக புரிந்து உணர்ந்துக்கணும். இதைத்தான் திருமூலர் விளக்கை பிளந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆன்மா என்ற ஞான விளக்கை முதல்ல பிளந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்றாரு. அடுத்ததாக இந்த ஆன்ம விளக்கை பிளந்தாச்சு, இப்ப உள்ள பிரவேசிச்சாச்சு. அப்ப அங்க ஒரு விளக்கு சதா சுடர்விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது நம்மளால பார்க்க முடியும். அந்த விளக்கை ஏற்றி விட வேணும்னு சொல்றாரு திருமூலர். அந்த விளக்கு வேற எதுவும் கிடையாதுங்க, நம்முடைய உயிர் விளக்கு தான் அது. அப்ப நாம ஆன்ம விளக்கை பிளந்துவிட்டு உள்ள நுழைவோம் இல்லையா? எப்படி தன்மையில உள்ள நுழைவோம்னா ஒளியாகத்தான் நம்ம உள்ள போகும். அந்த ஒளியினுடைய துணையால தான் உள்ள இருக்கக்கூடிய உயிர் விளக்கு மேலும் பிரகாசம் அடைஞ்சு பெரும் சுடராக மாறி ஒளி வீச ஆரம்பிக்கும். இதைத்தான் திருமூலர் விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றுன்னு சொல்றாரு. சரி, இப்ப ஆன்ம விளக்க பிளக்கவும் செய்தாச்சு, அதுக்குள்ள இருக்க உயிர் விளக்கையும் ஏற்றியாச்சு. அப்ப அடுத்த மெய் செயல் ஒண்ணு செய்யணும் இல்லையா? நம்ம அதாவது அனைவரும் செய்யணுமே. அந்த உயிர் விளக்குக்குள்ள மேலும் ஆழ்ந்து நுணுகி உள்ள நுழையணும். அப்படி நுணுகி கொண்டு உள்ள போனா அங்க ஒரு விளக்கு உயிர் விளக்கை விட பெரும் ஜோதியாக சுடர் விட்டு சுயம் பிரகாசமாக மின்னிட்டு இருக்கு. அதுதாங்க நம்ம உயிரையும் சேர்த்து வாழ்வித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பேருயிராகிய சதாசிவ விளக்கு. அதுதான் அருட்பெருஞ்சோதி விளக்கு. இந்த பெருஞ்சோதி எப்படி இருக்கும்னா அருட்கலைகளால் நிரம்பி வடிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தன்மையோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நன்றாக உற்று பார்த்து தவத்து செஞ்சு வந்தோம்னா நம்ம தலை முழுக்க கொள்ளும் அளவுக்கு பெருஞ்சோதியாக வடிவெடுத்து நிற்கிறோம். இதைதான் வள்ளல் பெருமான் ஜோதி, பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. ஜோதி என்பது ஆன்மா, பெருஞ்சோதி என்பது உயிரோடி, அருட்பெருஞ்சோதி என்பது பேருயிராக இறைவனுடைய ஒளி. இதை நாம நன்றாக உள்வாங்கிக்கணும். இப்படி நம்ம உயிர் விளக்குக்குள்ள விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாக இறை விளக்க நம்ம உயிர் விளக்கில் தன் வெப்பத்தால் தூண்டி விடணும்.
அப்படி தன்வெப்பத்தால் தூண்டப்படுகின்ற இறையொளி மேலும் மேலும் ஒளிக்கலைகளை பெற்றுக்கிட்டு நம்ம சிரசு முழுக்க பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் திருமூலர் என்ன சொல்றாரு? விளக்கிற்கு உள்ளே விளக்கினை தூண்டுகிறார். இப்படி முதல்ல ஆன்ம விளக்கை பிறந்துட்டு உள்ள பிரவேசிச்சு அங்கிருக்க உயிர் விளக்கை ஏற்றிக்கிட்டு அந்த உயிர் விளக்குக்குள்ள மேலும் உள்ள நுழைஞ்சா அங்க இருக்கிற இறை விளக்கு தூண்டணும். அது பெருஞ்செய்தியாக எரிய வைக்கணும். இப்படி எரிய வச்சுட்டா அந்த இறை விளக்கு இருக்கக்கூடிய ஞான விளக்க நம்மால புரிந்து கொள்ளவும் முடியும் இல்லையா? அப்படி உணர்ந்து விடுகின்ற பட்சத்துல தேவீர் விளக்கையுடைய இறைவனுடைய கடலாகிய திருவடிகளை நம்மால அடைந்து விட முடியுமே. இதைத்தான் திருமூலர் விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையால் கடல் மேம்படுமாம். இப்படி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த தகர மெய்ஞானம் இருக்கு இல்லையா? இது சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் சுடராடி தவத்தின் மூலமாகத்தான் பெறப்பட முடியும். இது எல்லாம் மறைக்கப்பட்ட திருமந்திர ரகசியங்கள். இப்படித்தான் நம்ம திருமந்திரங்களுக்கு நம்ம விளக்கம் எழுதிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கு விளக்கம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி புட்டு வச்சு நம்ம எழுதிட்டு இருக்கோம். உலக உயிர்களுடைய ஆன்ம ஞானத்துக்காக இங்கே மறைபொருள் சத்தியத்தை நீக்கி சத்தியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சிற்சபை விளக்கம் 29வது பதிவு. இதுல மொத்தம் 10 பாடல்கள் என் சீர் கை நடிநடி ஆசிரிய விருத்தம் என்ற அந்த இலக்கணப்படி 8 வரிகளை மாத்தி மாத்தி சொல்லுவார். அதுல இந்த 10 பாடல்களையுமே அவர் வடல் அரசுன்னு சொல்லுவார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடல் மட்டும் சொல்றேன். ஏன்னா 8 பாடல் சொல்றதுக்கு நேரம் பத்தாது, 10 பாடல் சொல்றது நேரம் பத்தாது. முதல் பாடல் சிற்சபை விளக்கத்தினுடைய முதல் பாடல். சோறு வேண்டினும் திகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடர்ந்தன்றி மேல் உணாது எனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உந்தன் மனம் குறிப்பதையே சாறு வேண்டிய பொழில் வடலரசே சத்திய சபை தனி பெரும்பதியே. அது என்ன சொல்றாரு? எனக்கு சோறு வேணாம், ஆடைகள் வேண்டாம், அணிகலன்கள் வேண்டாம், சுகங்கள் வேண்டாம், சுகமில்லாத சுகங்களும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். ஒன்னுதான் அடைஞ்சிருக்கிறாங்க பிரம்மஞான சாதகர்கள் என்ற மேலவர்கள். அவங்கதான் சதாவோட நினைச்சுட்டு உன்னை அடையிறாங்க. நான் அப்படி இருந்து உன்னை நான் பக்கத்துல நின்று நான் உன்னை பார்க்கணும். ஆனா உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய வரலாறு இருக்கக்கூடிய இறைவா, ஆனா இப்படிதான் இருக்கக்கூடிய நீ உன்னுடைய மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாம இருக்கு. சாறு வேண்டியன்னா அமுதம் சாறு, அமுதப்பால். அந்த அமுதப்பால் எனக்கு வேணும். எங்க வேணும்? வடல் அரசுன்றது. வடல்னா என்ன அர்த்தம்னா தென்பகுதி, இது வடப்பகுதி. நம்ம தேகத்துக்கு வடக்கு பகுதி தான் நம்ம தேகத்தினோட இடப்பகுதி. இடப்பகுதியில என்ன இருக்கு? இடது திருவடி இருக்கு. இடது திருவடி என்பது சிற்சபை, வலது திருவடி என்பது பொற்சபை, உள்ள மகாரம் என்பது சுத்த ஞான சபை. இது வெளிப்புறத்துல. உள்ளுக்குள்ள போனா இதே சிற்சபை, பொற்சபை, சுத்த ஞான சபை உள்ள ஒன்று இருக்கு. அப்ப முதல்ல புறத்துல இருந்து பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அகத்துக்குள்ள போக முடியும். அப்ப புறத்தில் இருக்கக்கூடிய வடல் அரிசின்னா இடது கண்ணுங்க, இடது திருவடியை நம்ம பிடிக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி 10 பாடல்களையுமே என்ன சொல்றாங்க? 2வது பாட்டுல தஞ்சம் என்றவருக்கு அருள் வடல் அரசேங்கிறாரு. 3வது பாடல்ல தாழ்விழாத சீர்திர வடல் அரசேங்கிறாரு. அடுத்த பாடல்ல தாட்டளம் தருவாய் வடல் அரசேங்கிறாரு. அடுத்த பாடல்ல தருணம் என் கருள்வாய் வடல் அரசுன்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல சரணம் ஈந்துரல் வாய் வடல் அரசுங்கிறாரு. அதுக்கு அடுத்த பாடல்ல தாயம் ஒன்றிலே தனி வடல் அரசுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த பாடல்ல நரத்தை ஈந்தரல் வாய் வடல் அரசே. அடுத்த பாடல்ல சத்தியம் புகழ்ந்தேன் வடல் அரசே. அடுத்த பாடல்ல இறுதி பாடல் 10வது பாடல் தயவு செய்து அருள்வாய் வடல் அரசே. இப்படி 10 பாடல்களையும் இருக்கக்கூடிய அந்த சிற்சபையில தான் இறைவன் முதல்ல மாதொரு பங்கன் சொல்லுவாங்களா? மாதனா யாரு? உமையம்மை, உமாதேவி, பார்வதி தேவி. அது எங்க இருக்குதுன்னா இடது பக்கம் நாதத்தினுடைய வடிவமாக இருக்கு. அந்த இடத்தோடு சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அததான்
சிற்சபையின் கண்ணே எழுந்தடுப்படி அடதரிசின்னு சொல்றாரு. இப்படி நாம அத்தனை பேருமே நம்மளுடைய சிறன் நடுவுள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்சபை, பொற்சபை, சுத்த ஞான சபை நம்ம அடையணும்னா முதல்ல தவம் செய்து அந்த நிலைகளை அடையலாம். என்னால தவம் செய்ய முடியல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே தூங்கி மிச்சம் 23 மணி நேரத்துல சத்துனுடைய திருவடிகளை ஞாபகம் பண்ணிக்கிட்டே வாழ கத்துக்கணும். ஒண்ணு தவமா அல்லது தூக்கத்தை தியாகம் பண்றதா. இதை நீங்க முடிவு பண்ணிட்டு 2ல 1 நீங்க சூஸ் பண்ணிட்டு போலாம். 2வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க தவத்தை பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம், உங்களுக்கு பசி, தாகம், தூக்கம் 3 குறையும். அப்ப தவம் பண்ணிக்கிட்ட பொழுது அந்த 1 மணி நேரம் தூக்குற விஷயமும் சித்தி ஆகும். அது 23 மணி நேரமும் நம்ம உயிருந்து விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயமும் சித்தி ஆகும். அதனால இந்த 2 முறைகள்ல பிரம்மஞான தவம் தான் உங்களை பரிபூரணமாக மரணமில்லாத பெருவாழ்வுக்கு அழைச்சிக்கிட்டு போகும். இதுதான் தகர வித்தை சொல்லக்கூடிய ரகசியம். இதுதான் சிற்சபையினுடைய உண்மையான ஞான ரகசியம் இதுதான் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். பிரம்மஞான பொற்சபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதான். எல்லா வீரும் இன்புத்து வாழ்க. திருச்சி தமிழன், திருச்சி தமிழன், திருச்சி தமிழன்.